ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகு எடுத்திருக்கோம். அப்புறம் வெண்டைக்காய் 180 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தக்காளி எடுத்திருக்கோம். ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் வத்தல் பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி இவ்வளவும் எடுத்திருக்கோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகையும் அதில் கொட்டிடலாம். இப்போ அதை மெதுவாக வதக்க தொடங்கிடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இந்த ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் போட்டுடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த வெண்டைக்காயிலேருந்து அந்த ஜூஸி சப்ஸ்டன்ஸ் வர்றதுக்கு அளவுக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜூஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி இருக்குல்ல, அதை இதில் கொஞ்சமாக தேவைக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா புளிச்சிரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது நல்லா பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு, அதாவது இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ விசில் போட்டு வேக வச்சிடலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம விசில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், வத்தல் பொடி, அந்த சாம்பார் பொடி இவ்வளோத்தையுமா நம்ம இது போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.